செல்வவளம் கொழிக்க வீட்டில் செய்ய வேண்டியவை. மாதந்தோறும் வருமானம் வந்ததும் முதல் செலவாக உப்பு, இனிப்பு, மல்லிகைப்பூ போன்றவற்றில் ஏதேனும் ஒன்று வாங்குவது செல்வத்தை ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது. பணப்பெட்டியை தென்மேற்கு மூலையில் வைத்து அதில் சிறிது மல்லிகை பூவையும் போட்டு வைக்க செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். மல்லிகைப்பூ வாடியதும் புதியதாக வேறு பூவை மாற்றி வைக்கலாம். வருமானம் வந்ததும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியாக எடுத்து வைத்து அதில் பாலால் செய்த இனிப்புகளை வாங்கி ஆதரவற்றவர்கள், சாலையோர பணியாளர்கள் போன்றவர்களுக்கு கொடுத்து வர செல்வத்திற்கு பஞ்சமோ தடையோ வராது, பெருகிக் கொண்டே இருக்குமாம். வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது. வீட்டை தினமும் காலையில் சுத்தம் செய்வது, வாசலில் நீர் தெளித்து கோலமிட்டு தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி தேவியை வரவேற்கும். தொடர்ந்து தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபடுவது வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக வழிவகுக்கும். அதுடன் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நிலைக்கச் செய்யும். மகாலட்சுமியானவள் சுத்தமான இடத்தில்தான் வாசம் செய்வாள். எனவே வீட்டில் குப்பைகள், அழுக்குகள் சேராமல் சுத்தமாக வைப்பது மகாலட்சுமியின் அருளை பெறுவதுடன் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும்.